Hello, my dear students. Welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங் அந்த பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் யூனிட் 1ல் லாஸ்ட் டாபிக் இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ரோக்ராம்ஸில் டு ஃபைண்ட் த மினிமம் வேல்யூ இன் அ கிவன் லிஸ்ட்ன்ற ப்ராப்ளம் தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முன்னாடி எல்லா டாபிக்ஸும் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த எல்லாத்தையுமே நான் கிளியராக ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்துலேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். அதை என்ன நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. அதெல்லாம் பார்த்தா தான் ஃபைனலாக அந்த எல்லா டாப்பிக்கையும் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு ப்ரோக்ராம் எப்படி எழுத போகிறோம், சூடோ கோட், அல்காரிதம், ஃப்ளோ சார்ட்லாம் எப்படி போட போகிறோம்னு தெரிய போகுது. அதுக்கு முன்னாடி நமக்கு அல்காரிதம்னா என்ன, ஃப்ளோ சார்ட்னா என்ன, சூடோ கோட்னா என்ன எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க, ரொம்பவே கிளியராக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டு ஃபைண்ட் த மினிமம் வேல்யூ இன் அ லிஸ்ட் சம் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்க போகிறாங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்க வேல்யூஸில் எது இருக்கிறதுலே சின்ன வேல்யூ, மினிமம் வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் நமக்கான ப்ராப்ளம். ஓகேவா? இங்கே ரீட் பண்ணி பாருங்க. டு ஃபைண்ட் த மினிமம் எலமெண்ட், டேக் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஃபர்ஸ்ட் இருக்க எலமெண்ட்டை நம்ம எடுப்போம் அண்ட் கம்பேர் இட் வேல்யூ அகெயின்ஸ்ட் த வேல்யூ ஆஃப் ஆல் அதர் எலமெண்ட். மொதல் வேல்யூ லிஸ்ட்டில் எடுத்துக்கிட்டு அந்த வேல்யூவை மற்ற லிஸ்ட்டில் இருக்க மற்ற எல்லா வேல்யூவோடையும் செக் பண்ணி பார்க்கணும். அப்படி செக் பண்ணுறப்ப எங்கே நமக்கு வந்து சின்ன வேல்யூ கிடைக்குதோ அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகே, அந்த வேல்யூ தான் நமக்கு வந்து இருக்கிறதே சின்ன வேல்யூன்னு எடுத்துக்க. இப்போ 2 எடுத்துக்கிறேன், அதை 5ஓட கம்பேர் பண்ணுறேன், 2 தான் சின்னது. அடுத்து 8ஓட கம்பேர் பண்ணுறேன், 2 தான் சின்னது. அடுத்து 4ஓட கம்பேர் பண்ணுறேன், 2 தான் சின்னது. அடுத்து 1ஓட கம்பேர் பண்ணுறேன், 1 சின்னது. இப்போ எனக்கு என்னது மினிமம் வேல்யூ 1. நெக்ஸ்ட் 1 நான் எல்லாத்தோடையும் செக் பண்ணணும். இந்த மாதிரி செக் பண்ணி ஃபைனலாக எனக்கு எது இருக்கிறதுலே மினிமம் வேல்யூ அந்த லிஸ்ட்டில் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதில் நம்ம லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் எடுத்துக்க போகிறோம். 2, 5, 8, 4, 1, 3, 4, 9, 6. இதில் இன்னொரு எலமெண்ட்டும் எடுத்துக்கோங்க. இங்கே என்ன நம்ம லிஸ்ட்டில் வந்து இந்த இதில் 10 கொடுத்துருக்கனால 10ன்ற வேல்யூவையும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு டோட்டலாக 10 கவுண்ட்ஸ் வரும். ஓகேங்களா? இவ்வளோ தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வாட் இஸ் வாட் நம்ம பண்ண போகிறோம் சம்மில் அப்படின்றது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சம்மோட அல்காரிதம் தான் பார்க்க போகிறோம். அல்காரிதம் அப்படின்னா என்னன்னு தெரியும்? ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரை, இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்கறதுக்கு பேர் தான் அல்காரிதம்னு சொல்லியிருக்கேன். அது எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும் ஒரு அல்காரிதம். இப்போ வாங்க இந்த ஃபைண்ட் த மினிமம் வேல்யூ இன் அ கிவன் லிஸ்டோடைய அல்காரிதம் என்னன்னு பார்ப்போம். முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறோம் அல்காரிதம். நெக்ஸ்ட் செட் பண்ணுறோம், அதாவது இனிஷியல் வேல்யூ கொடுக்குறோம். இனிஷியல் வேல்யூ மொத்தம் லிஸ்ட்டில் எத்தனை வேல்யூ இருக்கோ அது. ஓகேவா? அதுக்கு i equal to 0, n equal to 0, min equal to 0, அதாவது மினிமம் வேல்யூ equal to 0ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இன்புட் போட்டுக்கிறோம். இன்புட் கெட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இன்புட் n வந்து வாங்கிக்கிறோம். இப்போ லூப்பிங் போட போகிறோம். லூப் அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? ஒரு ஐட்ரேஷனை தான் நம்ம லூப்பிங்னு சொல்கிறோம். அதாவது ரிப்பீட்டேஷன் ஆஃப் த ப்ராசஸ். ஒரு சம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை திரும்ப செய்யறதுக்கு பேர் லூப்பிங். அப்போ ஐயை ரீட் பண்ணி 0லேருந்து n-1 வரையும் ரீட் பண்ண போகிறோம். அதுதான் அந்த ஐ வேல்யூ முதல்ல 0 எடுத்துக்கும், n-1 வேல்யூ வரையும் ரீட் பண்ண போறோம். இப்போ இந்த இன்புட்ல லிஸ்ட் ஆஃப் i இருக்கும். இப்போ லூப்பிங் முடிஞ்சிருச்சு 0 to n-1 எடுத்தோடனே. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா மினிமம் வேல்யூ செட் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே i equal to 0ன்னு ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து மினிமம் வேல்யூ எனக்கு என்ன அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் 0 தான் எனக்கு மினிமம் வேல்யூவா இருக்கும். திரும்ப லூப்பிங் போடுவேன். என்னன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணினா இப்போ 0 வந்து என்ன பண்ணணும்? 0 வந்து எனக்கு எதுவாக இருந்துச்சு? i இருந்துச்சு. இப்போ ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணேன் அப்படின்னா 0 + 1 எனக்கு 1. ஸோ ஐயை நான் என்ன பண்ணணும்? 1 to n-1 வரையும் திரும்ப எடுத்துக்கணும். அப்போ if லிஸ்ட் ஆஃப் ஐன்றது இங்கே இப்போ நான் பண்ணியிருக்க இந்த லிஸ்ட் ஆஃப் 1ஓட வேல்யூ வந்து மினிமமா இருந்துச்சுன்னா, முன்னாடி இருக்க மினிமம் வேல்யூவை விட சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ மினிமம் வேல்யூவை லிஸ்ட் ஆஃப் ஐயா செட் பண்ணிடணும். செட் பண்ணிட்டு லூப்பை எண்ட் பண்ணணும். இதே மாதிரி திரும்ப ரிப்பீட் பண்ணி எனக்கு இருக்கிறதுலே மினிமம் வேல்யூ எதுன்னு சொல்லி லிஸ்ட்ல இருக்க எல்லா வேல்யூவையும் நான் செக் பண்ணி நான் கொடுக்கணும். ஃபைனலாக மினிமம் வேல்யூ எதுன்னு நான் பிரிண்ட் பண்ணிட்டு ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிடுவேன். இதுதான் எனக்கான அல்காரிதம். ஓகேவா? இப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு டக்குன்னு அப்படியே பிளாங்காக தான் இருக்கும். ஏன்னா என்னன்னே தெரியாதுல்ல. இப்போ வாங்க நான் ரைட்டிங்கில் ஃபுல்லாக சூடோ கோடோடு சொல்லித்தரேன், உங்களுக்கு தெளிவாக புரியும்.
ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம், டு ஃபைண்ட் த மினிமம் வேல்யூ இன் கிவன் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அதோட சூடோ கோட் எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் சூடோ கோட் என்ன பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்கோம். நம்மளுக்கு ஆல்ரெடி சூடோ கோட்னா கீவேர்ட் வந்து நமக்கு எப்படி இருக்கணும்னு தெரியும், கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கணும்னு தெரியும். ஸோ எப்பவுமே சூடோ கோட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நமக்கு பிகின் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ பிகின் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் எண்ட் இருக்கும். ஸோ எண்ட் எடுத்துக்கும். ஓகேவா, இப்போ நான் போட போகிறேன். ஃபர்ஸ்ட் இன்புட் வாங்க போகிறேன். ஸோ கெட் ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டேன். கெட் என்ன கெட் பண்ணிட்டேன். அடுத்து இனிஷியலைஸ் பண்ண போறேன். இனிஷியலைஸ் என்ன பண்ண போறேன், லிஸ்ட் ஆஃப் 10 வந்து எனக்கு மொத்தம் 10 வேல்யூஸ் என்னோட லிஸ்ட்ல எடுத்துக்கிறேன். இங்க இதான் என்னோட லிஸ்டா இருக்கு. 2 5 8 4 1 3 4 9 6 10 நான் 10 வேல்யூஸ் எடுத்திருக்கேன். ஸோ என்னோட லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து 10. முதல்ல ஐ வேல்யூவை நான் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வைல் லூப் குள்ள போடணும். வைல் லூப் எப்படி இருக்கும், ஐ லெஸ் தென் n-1. இங்க எதுவுமே கிடையாது. எப்பவுமே லிஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம இனிஷியல் வேல்யூ இண்டெக்ஸ், இதுக்கு பேரு இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். இண்டெக்ஸ் ஆர் அட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அட்ரஸ் வேல்யூ ஒரு எலிமெண்ட் எங்க ஸ்டோர் ஆயிருக்குன்னு சொல்றதை தான் நம்ம இந்த வேல்யூல சொல்ல போறோம். ஸோ 0 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா, நமக்கு டோட்டல் என்னோட வேல்யூ என்ன இருக்கு, 10 இருக்கு. அப்போ n-1 தான் என்னோட இண்டெக்ஸ் வேல்யூவா இருக்கும். அதாவது 10-1 9 தான் என்னோட இண்டெக்ஸ் வேல்யூவா இருக்கும். ஏன், நம்ம 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ 0 to 9 இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நான் என்ன பண்றேன், ஐ லெஸ் தென் n-1, அதாவது 0 லெஸ் தென் n-1 மீன்ஸ் 9ன்னு எடுத்துக்க போறேன். டூ பண்ணணும். இப்போ நான் பண்ண போறேன், அதுக்கு நான் டூ. நெக்ஸ்ட் கெட், என்ன கெட் பண்ணணும், லிஸ்ட் ஆஃப் ஐ. லிஸ்ட் ஆஃப் ஐன்றது ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் 0. அப்ப லிஸ்ட் ஆஃப் 0வோட வேல்யூ என்ன, 2 தான் என்னோட லிஸ்ட். அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் 0ல வந்து எனக்கு இருக்க வேல்யூ 2. அப்ப எனக்கு இங்க 2ன்னு ஸ்டோர் ஆயிடும். இப்போ எண்ட் வைல், இந்த வைலோடது எண்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கணும் மினிமம் என்னன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் வேல்யூவை தான் நான் ரீட் பண்ணி அப்ப அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் எனக்கு என்ன, மினிமம் வேல்யூ. அப்ப லிஸ்ட் ஆஃப் 0 தான் எனக்கு இருக்கிறதுலே சின்ன வேல்யூவா இப்ப இருக்கும். ஓகேவா, அப்ப எனக்கு 2 தான் இருக்கிறதுலே முதல்ல மினிமம் வேல்யூ. நெக்ஸ்ட் அப்போ இப்போ என்னோட மினிமம் வேல்யூ என்ன இருக்கு, லிஸ்ட் ஆஃப் 0ல இருக்க இந்த 2 தான் என்னோட மினிமம் வேல்யூவா இருக்கும். நெக்ஸ்ட் வைல் லூப் போடுறேன். இப்போ வைல் லூப்ல 0 வருது என்ன பண்ணணும், இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா ஐய வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அப்ப i+1 ஆக்கணும். அப்ப 0 ஐயா இருந்துச்சுன்னா i+1 0+1 என்னவாகும், எனக்கு 1 ஆகும். இப்போ i = 1 வேல்யூவா இருக்கும். அப்போ 1 less than n-1. அப்போ 1 less than n-1 மீன்ஸ் 10-1 9 ஆகும். இப்போ நான் திரும்ப perform பண்ணணும்னா லிஸ்ட் ஆஃப் ஐ. அப்ப லிஸ்ட் ஆஃப் ஐ மீன்ஸ் எனக்கு லிஸ்ட் ஆஃப் 1. லிஸ்ட் ஆஃப் 1ஓட வேல்யூ வந்து மினிமம், அதாவது லெஸ் தென் மினிமம்னு பார்க்கணும். ஆல்ரெடி எனக்கு மினிமம்ல லிஸ்ட் ஆஃப் 0ன்ற 2ஓட வேல்யூ இருக்கு. இப்போ லிஸ்ட் ஆஃப் 1ஓட வேல்யூ செக் பண்றேன். என்னோட இது 5. சோ நான் 5 எடுத்துக்கிறேன். 5 less than 2 செக் பண்றப்ப நோ. ஓகேவா, எனக்கு நோ, அதனால நோவா இருக்கனால நான் விட்டுருவேன். அதுவே எஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னா இப்போ என்ன, மின்னோட வேல்யூ எனக்கு மாறிடும். ஆல்ரெடி லிஸ்ட் ஆஃப் 0ல மின்னா இருந்த வேல்யூ இப்ப லிஸ்ட் ஆஃப் 1 தான் எனக்கு மின் ஆஃப் வேல்யூவா மாறிடும். சோ மின் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் 5. அவ்வளவுதான். இந்த வைல் லூப்பும் எண்ட் ஆயிடும். நான் மினிமம் வேல்யூவை பிரிண்ட் பண்ணிட்டு ப்ரோக்ராமை எண்ட் பண்ணிடுவேன். இதுதான் ஆக்சுவலி என்னுடைய சூடோ கோட். நான் வந்து மினிமம் வேல்யூ என்ன லிஸ்ட் வந்து பர்ஃபார்ம் பண்றதுக்காக. இப்ப பாருங்க, லிஸ்ட் எடுத்துக்கலாம். லிஸ்ட் எனக்கு எடுத்துக்கிறேன். சோ இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம போட்டுக்கிறோம். ஆல்ரெடி நான் கண்டிஷன் என்ன கொடுத்துட்டேன், ஃபர்ஸ்ட் வந்து வைல் லூப்ல ஐ லெஸ் தென் n-1 எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். சோ ஐ வந்து முதல்ல 0 எடுத்துக்கிறோம். 0 less than n-1 அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், n-1 மீன்ஸ் 10-1. 10-1 எனக்கு 9. ஸோ 0 இருந்து less than 9 தான் இருக்கு. அப்படி இருந்தா நம்ம என்ன பண்ணணும், இப்போ லிஸ்ட் ஆஃப் ஐன்றத நான் லிஸ்ட் ஆஃப் 0ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா, லிஸ்ட் ஆஃப் 0 நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ மினிமம் வேல்யூ லிஸ்ட் ஆஃப் 0ன்னு நான் செட் பண்ணிக்கணும். ஸோ மின் வந்து என்ன அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் 0. லிஸ்ட் ஆஃப் 0ல இருக்க வேல்யூ எனக்கு 2. ஸோ மினிமம் வேல்யூ 2. அப்ப நான் இங்க என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா மினிமம் வேல்யூ 2ன்னு சொல்லி இங்க நான் எடுத்து எழுதிடுறேன். அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த வயலுக்குள்ள போகணும். அடுத்த வயல் வந்து எப்படி இருக்கும், i+1. ஸோ i+1 மீன்ஸ் i ஈக்குவல் டு எனக்கு 0வா இருந்துச்சு. இப்போ i+1 அப்படின்னா 0+1. 0+1 1. இப்போ எனக்கு ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு 1ன்னு. நெக்ஸ்ட் நான் கண்டிஷன் செக் பண்ணணும். i+1 லெஸ் தென் ஆர் n-1. அப்போ 1 லெஸ் தென் ஆஃப் n-1 செக் பண்றேன். 1 லெஸ் தென் 9 செக் பண்றேன். ஆமா, 1 less than 9 தான். அப்ப நான் என்ன பண்ணணும், அடுத்த கண்டிஷனுக்குள்ள லிஸ்ட் ஆஃப் ஐ லெஸ் தென் மினிமமான்னு செக் பண்ணணும். ஸோ லிஸ்ட் ஆஃப் 1 வந்து மினிமமா
ஐயான்னு நம்ம செக் பண்ணணும். மின்னோட வேல்யூ இப்போ எனக்கு 2. அப்போ லிஸ்ட் ஆஃப் 1ல இருக்க வேல்யூ வந்து எனக்கு 5. ஸோ 5 லெஸ் தென் மின்னோட வேல்யூ 2. ஸோ 2 செக் பண்ணுறேன். 5 லெஸ் தென் 2 கிடையாது. ஸோ நான் அதை விட்டுறலாம். அடுத்து நான் என்ன பண்ணிடுவேன், ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவேன். ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணேன் அப்படின்னா 1 + 1 = 2. இப்போ 2 லெஸ் தென் 9 பார்க்குறேன். ஆமாம், 2 லெஸ் தென் 9 தான். இப்போ நான் என்ன பண்ணணும், லிஸ்ட் ஆஃப் 2, அதாவது லிஸ்ட் ஆஃப் 2ன்னு எடுத்துக்குவேன். ஸோ 2ல இருக்க வேல்யூ எனக்கு என்னதுன்னா 8 இண்டெக்ஸ்ல. ஸோ 8 லெஸ் தென் மின்னான்னு பார்க்கணும். மின்னோட வேல்யூ எனக்கு 2. நோ, இப்பயுமே எனக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போ இதுவரையுமே எனக்கு மினிமம் வேல்யூ 2 தான் இருக்கு. நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்றேன். இப்போ வந்து ஐயோட வேல்யூ 2 + 1 ஆகும். ஸோ 2 + 1 3 ஆகுது. ஸோ I = 3. அப்போ 3 லெஸ் தென் 9 ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை தான். அப்போ லிஸ்ட் ஆஃப் 3 என்னன்னு சொல்லி நான் செக் பண்ணணும். லிஸ்ட் ஆஃப் 3 எனக்கு என்னது, வேல்யூ 4. 4 லெஸ் தென் மினிமம் வேல்யூ 2 பார்க்கணும். இல்ல இதுவுமே கிரேட்டர் தான், நான் விட்டுருவேன். அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ணனா எனக்கு 3 + 1 வந்து எனக்கு என்னவாகும், 4 ஆகும். 4 நான் செக் பண்றப்ப என்ன இருக்கு, எனக்கு வேல்யூ 1 இருக்கு. ஸோ 1 லெஸ் தென் 2 பார்க்குறேன். எஸ், எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த லிஸ்ட் ஆஃப் ஐ லெஸ் தென் மினிமமா இருந்துச்சுன்னா இப்போ மின்னோட வேல்யூ லிஸ்ட் ஆஃப் ஐயா மாறிடும். அப்போ மினிமம் வேல்யூ இப்போ எனக்கு என்னது, லிஸ்ட் ஆஃப் 4 தான் எனக்கு இப்போ மினிமம் வேல்யூ. அந்த மினிமம் வேல்யூ லிஸ்ட் ஆஃப் 4 மின்னுன்றது என்னது, எனக்கு 1. ஸோ அப்போ மினிமம் வேல்யூ இப்போ 1 எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் எல்லா வேல்யூவோடையும் நான் கம்பேர் பண்ணி செக் பண்றப்போ 1 விட எனக்கு சின்ன நம்பர் எதுவுமே இல்லை. என்னோட ரொட்டீன் இந்த மாதிரி தான் ரிட்டர்ன் ஆகிக்கிட்டே இருக்கும். செக் பண்ணி கடைசியில் 10 வரையும் செக் பண்ணுது. அப்போ 10க்கு நான் செக் பண்றப்ப என்ன ஆகும், லிஸ்ட் வந்து 9 ஆகும். 9 லெஸ் தென் 9 பார்ப்பேன். ஆமா இதுவா இருக்கு. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் இதுல 10 வேல்யூ இருக்கு. 10 லெஸ் தென் 1 நான் செக் பண்றேன், கிடையாது. அப்ப எனக்கு ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இருக்க எல்லா 10 வேல்யூஸையுமே நான் செக் பண்ணியுமே எனக்கு இருக்கிறதுல எனக்கு மினிமம் வேல்யூ இப்போ வந்து 4ல, அதாவது இண்டெக்ஸ் 4ல இருக்க 1 வேல்யூ தான் மினிமம் வேல்யூவா கிடைச்சிருக்கு. அப்போ இந்த லிஸ்டோட மினிமம் வேல்யூ எது, மின் = 1. ஓகேவா? இப்படிதான் நமக்கு வைல் லூப்ல பெர்ஃபார்ம் ஆகி நமக்கான சூடோ கோட் அல்காரிதம் ஃபைண்ட் த மினிமம் லிஸ்ட் இன் வேல்யூல நடக்கும். ஸோ நமக்கு வந்து அல்காரிதம் சூடோ கோட் பார்த்தாச்சு, அதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்து மினிமம் வேல்யூ எதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதை நம்ம ஃப்ளோ சார்ட்டில் போட போகிறோம். ஆல்ரெடி நான் ஃப்ளோ சார்ட் போடுறதுக்கு தெளிவாக ஃப்ளோ சார்ட் எப்படி போடணும், அதோட ரூல்ஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக புரியும். எப்பவுமே ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்ட்டும் எண்டும் இந்த மாதிரி போடுவோம். அது எப்படி போடணும், இப்படி 2 லைன் போட்டு இப்படி லைட்டாக வந்து அதாவது சர்க்கிள் மாதிரி டர்ன் பண்ணி விட்டோம்னா ஸ்டார்ட் சிம்பிள். அடுத்து இன்புட் ரீட் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிள். ஓகேவா? ஸோ நான் ரீட் என் கொடுத்துட்டேன். அடுத்து நான் கண்டிஷன் வந்து லூப்பிங் போட போகிறேன். ஸோ ஃபார் லூப் வைல் லூப்லாம் போட்டால் இந்த மாதிரி போடுதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ லூப்பிங்க்கு ஃபார் ஐ இன் 0 to n-1 வரையும் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதனால எடுத்துக்கிறோம். அப்படி நான் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஐயில் வந்து பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நான் ரீட் பண்ண போகிறேன் லிஸ்ட் ஆஃப் ஐயை. லிஸ்ட் ஆஃப் ஐயை ரீட் பண்ணுறது இப்படியே ரொட்டீன் ஆகிக்கிட்டே தானே இருக்கும் ஐயோட வேல்யூ போக போக. ஸோ நான் இந்த மாதிரி சிம்பிள் போட்டுட்டேன். அடுத்து மினிமம் வேல்யூ வந்து நான் என்னென்னு எடுத்துக்குவேன், ஐ வந்து ஐ லிஸ்ட் ஆஃப் 0ல இருந்தது நான் மினிமம் வேல்யூவாக எடுத்துக்கிறேன்னா ஸோ அது ப்ராசஸிங் ஸ்டேட்மெண்ட். அதனால நான் ரெக்டாங்கிளில் எடுத்துக்கிறேன். திரும்ப நான் ஒரு ஃபார் லூப் போட்டிருந்தேன், இல்லை வைல் லூப். ஓகேவா? இதில் வைல் லூப்புன்றது இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபார் லூப்லையும் எடுத்துக்கலாம், வைல் லூப்லையும் எடுத்துக்கலாம். நம்ம வைலில் போட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து அடிச்சுட்டு நம்ம வைல் லூப்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் வைல் லூப் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும், திரும்ப 1 to n-1 வரையும் செக் பண்ணுறேன். திரும்ப எனக்கு அதில் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், இஃப் லிஸ்ட் ஆஃப் ஐ வந்து மினிமம் வேல்யூவை விட சின்னதாக இருந்துச்சுன்னா இப்போ லிஸ்ட் ஆஃப் ஐ தான் மினிமம் வேல்யூன்னு எடுத்துக்குவேன். அப்படி இல்லைன்னா நான் திரும்ப இந்த கண்டிஷனுக்குள்ளே போய் ரொட்டீன் ஆக்கி நான் கொண்டு வந்து அதை மினிமம் வேல்யூவா சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுப்பேன். ஓகேவா? இதுதான் ப்ராசஸிங். ஃபைனலாக என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும். அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டையும் நான் இந்த மாதிரி தான் போடணும் ஸ்லைட் ரெக்டாங்கிளில். ஃபைனலாக ஸ்டாப் பண்ணிக்குவேன். இதுதான் எனக்கான ஃப்ளோ சார்ட். எதுக்காக அப்படின்னா ஃபைண்ட் த மினிமம் வேல்யூ இந்த லிஸ்ட்டுக்காக. ஓகேவா? சிம்பிள் ப்ரோக்ராம், சிம்பிள் சூடோ கோட், சிம்பிள் அல்காரிதம். ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சால் போதும், ஈஸியாக எழுதிடலாம். இந்த ப்ரோக்ராமில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காம முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். தேங்க்யூ. ஸ்டே டியூன்.